ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 16/2/2024 வெள்ளிக்கிழமை, அதாவது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் கிருத்திகை அஷ்டமி. அதாவது இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அதாவது சுக்லபக்ஷம், கீழ்நோக்கு நாள், ரதசப்தமி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 3 மணி 4 நிமிடங்கள் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று இரவு 8:13 மணி வரை பிராமியம், அதன் பின்பு ஐந்திரம். கரணம் இன்று மாலை 3 மணி 4 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லது. அதே சமயம் நவக்கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவான் வழிபாடு சுபிக்ஷத்தை அளித்தரும். அதே சமயம் இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி. காலபைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் கேட்பாங்க, தேய்பிறை அஷ்டமி தானே விசேஷம், வளர்பிறைக்கு என்ன சம்பந்தமே இல்லையா? சம்பந்தம் இருக்குது. அதாவது உங்களோட சுபிக்ஷங்கள் வளர்பிறை மாதிரி வளர்ந்துட்டே வரணும். அதுக்காக இன்றைக்கி காலபைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு பண்ணுறது உங்களோட கஷ்டங்கள் தேய்பிறை மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேய்பிறை அஷ்டமி. இந்த வளர்பிறை அஷ்டமியில் காலபைரவரை மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது உங்களோட செல்வநிலை வளர்பிறை போல வளர்கிறதுக்கு வழிவகுக்கும். அதேமாதிரி இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறனால வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை ரொம்ப வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்றைக்கி மாசி மாதம் ரொம்ப விசேஷம், அதுவும் கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இந்த மாசி மாதம் வர கிருத்திகை நீங்கள் முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு பண்ணினேள் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சந்திரன், கன்னிராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி, சூரியன் மற்றும் புதன், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கார் குரு பகவானோட. குழப்பத்துக்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு வேலையை தொட்டாலும் ஒரு குழப்பம், இழுபறி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் திட்டமிட்டு வேலை செய்யுங்க. இந்த திட்டமிடல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறும். குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போதும். சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கூர்ந்து பயில்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது உச்சிதம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள்.
சிலருக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதர்மை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல குரு பகவானோட சந்திர பகவான் இருக்கார். ஒரு புது முயற்சி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். ஒரு வேலையில ஒரு கான்சென்ட்ரேஷன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே குதூகலமான போக்கு உண்டாகும். குடும்பத்தினர் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சிலருக்கு வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குதூகலமாக பயணிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சில நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்து இருக்கார். அதனால இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். உங்களோட முன்னேற்றம் யாராலையுமே தடுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். எல்லாம் அற்புதமாக நடக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். குடும்பத்தில் அற்புதமான ஒரு சூழல் உண்டாகும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சமூக அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதோ நரசிம்ம சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான நாள் தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கும் பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அப்படி தூள் கலப்புவீங்க. அட்ராம் மேலாம் கற்றாத்தாலியன்ட்டு இன்னைக்கு ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமாக செய்வீங்க. எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எடுப்பீங்க, அற்புதமாக செய்வீங்க ஒவ்வொரு வேலையும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பொறுப்புகள் கூடும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பரான நாள். ஏன்னா பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்கோலேன். அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான சூழல், ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி அப்பா இன்னைக்கு தான் சூப்பரான நாள். சந்தோஷமா வெளி இடங்களுக்கு சென்று சுற்றி திரிவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மன ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கப்சிப் அந்த ஒரு அதாவது தென் மாவட்டங்கள்லாம் சொல்லுவாங்க கப்சிப் காராவடைன்னு, அதுமாரி இன்னைக்கு அமைதியாக இருக்கணும், பொறுமை சிவனேன்னு இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் தலையில் படக்கூடாது, கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை வாடிக்கையாளர்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் சற்று இழுபறியாகலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் எடுக்கும் காரியங்களில். அரசியல்வாதிகள் மௌனம் காக்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கலகலப்பான நாள். கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல குரு பகவானோட சந்திர பகவான் இன்னைக்கும் சேர்ந்திருக்கிறனால இன்னைக்கு சந்தோஷம். அடுத்து வர சந்திராஷ்டமம், அதனால இன்னைக்கே என்ஜாய் பண்ணிடுங்க. சரியா? விருந்து கேளிக்கை எல்லாம் கலந்துருங்கோ, ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழல் இருக்கும். குடும்பத்தினர் அருமையாக செயல்படுவார்கள், உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்கள் உதவிகள் செய்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டியது ஓமியம் பெருமான் சிவபெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். பகையுடன் ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கார். அதனால இன்னைக்கு கடன் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு வருமானம் வரலாம். நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறி ஒரு வருமானத்தை கொண்டு வரும். அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். பேசுற வார்த்தையில் கவனமா இருந்தா போதும். மற்றபடி உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னன்னு காமிப்பீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஓரளவிற்கு சிறப்பாக செயல்படுவீர்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது ஓமியம் பெருமான் விநாயக பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் குரு பகவான் இருக்கார். இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள். மனசுல ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும். பகவானே, இன்னைக்கு ஏதாவது நீ நல்லது பண்ணப்படாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்காகவே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து வருவீங்க. அதுவே பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும். மனசுல இருக்கிற அந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த சில உதவிகள் இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல்கள் குழந்தைகளின் மூலம் வந்து சேரும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது ஓம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில்
ஒரு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து அப்படின்னா எல்லாருக்கும் வீடு, மனை, வாகனம் இதுதான் தெரியுது. நீங்கள் எப்போவோ கொடுத்த ஒரு கடன் தொகை கூட இன்னைக்கு திரும்பி வரலாம். இல்லைன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கையில் காசு இருக்குது, ஆனால் வாங்க முடியல, தள்ளிகிட்டே இருக்குது. இன்னைக்கு அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதேமாரி இன்னைக்கு உற்றார் உறவினர்களின் வருகை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக செயல்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா இன்னைக்கு சகாயஸ்தானமாகிய வெற்றி ஸ்தானத்துல, வீரியஸ்தானத்துல, தைரியஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனாலேயே உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு பேசப்படும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். தொழில் வியாபாரம் அதிரடியாக சில நல்ல திருப்பங்களுடன் அதிரடியாக சில லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்த மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். அதேமாரி குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். மனசுல ஒரு தைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக உங்களுக்கு டக்குன்னு முடியும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு தைரியம் மிகும். ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக செய்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான நாள். நேத்தியிலிருந்து உங்களுக்கு அடிச்சது யோகம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்கு. அதனால எவ்வளவு காலம்தான் வருத்தத்தில் இருக்கிறது சொல்லுங்க, அப்படியே மீண்டு வாங்க. சரியா, சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வருமானம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகள் காத்திருக்கு. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். எல்லா விதத்திலும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.